விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வாழை பூவிடும் சமயங்கள்ல என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும், எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும், எப்படி கொடுத்தோம்னா அது பூ நல்லா விடும், அது போக அந்த பூ எப்படி காயா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? நார்மலா நீங்க பூ விட்ட சமயத்துல நீங்க கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் போதுமானதா இருக்குமா அப்படின்னா இல்ல. சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 6 செட் ஆஃப் பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. குறைஞ்சது ஒரு 7-8 பாட்டில்ஸ் ஆச்சு இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் எதுக்கு? இப்படி பாட்டில்லையும் இருக்கு, உரமாவும் இருக்கு, லிக்விடா, அதாவது நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் பாத்தீங்களா, பக்கெட், அதுலயும் இருக்கு. ஸோ இது எல்லாமே எதுக்குப்பா இப்ப நீ காமிச்சிருக்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் பர்டிகுலரா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இனி ஃபியூச்சர்ல வரும் காலங்கள்ல உங்களுடைய தாவரங்களுக்கு தேவையான என்ன ஊட்டச்சத்து தேவையோ அதை உங்களால கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் இந்த வீடியோல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எதுக்கு நாம யூஸ் பண்றோம், அது நம்மளுடைய தாவரங்கள்ல என்ன மாதிரியான விஷயத்த பண்ணுது, இப்ப நம்ம வாழைக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அது என்ன பண்ணும், அது எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம 3 எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய். அது மட்டும் இல்லாம தேங்காய் எண்ணெயில சோப்பும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட ரேட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டு உங்களுடைய வரவேற்பை இதுக்கும் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. இப்ப நான் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன், ஒரு பாட்டில்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், ஒரு 6 செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் இருந்திருக்கும், ஊட்டப்பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜம்போ அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதை நீங்க எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது நைட்ரோபென்சின் ஒன்று இருந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரோன்னு ஒன்று இருந்திருக்கும். அப்புறம் நம்ம பேக்டோமைசின்ஸ் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ப்ளூ பக்கெட் இருந்திருக்கும், கால்சியம் நைட்ரேட் அண்ட் மெக்னீசியம் சல்பேட். ஸோ இப்படி ஒரு 6 செட் ஆஃப் மூலப்பொருட்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஜம்போ பத்தி தெரிஞ்சுக்குவோம். இந்த ஜம்போ பத்தி ஒரு தெளிவான விளக்கம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த ஐ சிம்பிள்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து வைக்கிறேன். தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க. இது நார்மலான ஜிப்ராலிக் ஆசிட் இல்ல, இது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆட் ஆகிருக்கக்கூடிய ஜிப்ராலிக் ஆசிட். உங்களுக்கு வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம நுண்ணூட்ட சத்துக்களையும் கொடுக்கறதுனால இதோட ரிசல்ட்ஸ் நம்ம சொல்ற மாதிரி கிடைக்கும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கறோமோ அதற்கு தேவையான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் ஜம்போ. இதோட தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தோம். இப்ப இந்த நைட்ரோபென்சின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துடலாங்க. இதுவும் ஒரு growth ரெகுலேட்டர் தான். என்னப்பா அதான் நான் ஜம்போ கொடுத்துருக்கேன், அது growth ரெகுலேட்டர். இப்ப நைட்ரோபென்சினும் எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நைட்ரோபென்சின் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும். அதாவது என்னன்னா உங்களுக்கு அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் நம்ம ஊத்திடுறோம் சுத்தி, அதை வேற எடுத்துக்கணும் இல்லையா, அதற்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் வேணும்ல, அந்த டிரான்ஸ்மிட்டர் தான் இந்த நைட்ரோபென்சின் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்து பிளான்ட்டோட வேருக்கு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? எதுல அப்படின்னா உங்களுக்கு அந்த டென்ஷன், சரிங்களா, அந்த மழை அதிகமா பெஞ்சாலும் தாவங்களுக்கு ஒத்துக்காது, மழை கம்மியா இருந்துட்டு வறட்சியான சமயங்களையும் தாவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கறக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரணி தான் இந்த நைட்ரோபென்சின். அந்த மழை அதிகமா பெய்யக்கூடிய காலங்கள்ல இந்த நைட்ரோபென்சின் கொடுத்தீங்கனாலும் வளர்ச்சி நல்லா இருக்கும். தண்ணி உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த நைட்ரோபென்சின் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட இன்டேக் மைக்ரோ நியூட்ரியன் இன்டேக் அதிகப்படுத்தி கொடுத்துரும். மழை காலங்கள்ல உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நீராவி போக்கு அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஸோ அப்பயும் உங்களுக்கு அந்த என்ன சொல்றதுங்க, அந்த மைக்ரோ நியூட்ரியன் இன்டேக் கம்மியா இருக்கும். ஏன்னா நீராவி போக்கு இல்லைன்னா அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ இன்டேக் கம்மியா இருக்கும். அந்த சமயங்கள்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்கும். சரி, வெயில் காலங்கள்ல தான் நம்மளுக்கு நீராவி போக்கு அதிகமா இருக்குங்க அப்படின்னா அந்த நீராவி போக்குனால உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்டோட லாசஸும் அதிகமாயிரும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த நீராவியோட சேர்ந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் போயிருது. ஸோ அப்பயும் உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்டோட அந்த தேவை இருக்கு, அப்பயும் இது யூஸ் ஆகும். ஸோ இது உங்களுக்கு சூப்பரான ஒரு மூலப்பொருள். ஸோ இந்த நைட்ரோபென்சினோட வேலை இதுதான்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்திருந்தோம், இஸ்ரோ. இஸ்ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர். ஸோ இப்போ இது எல்லாமே என்ன, உங்களுக்கு வளர்ச்சியூக்கி. இந்த ரெண்டும் ஜிப்ராலிக் ஆசிட் பிளஸ் நைட்ரோபென்சின். இப்ப மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அது கூட நம்ம சேர்க்கிறோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சி நல்லா இருக்கும். ஜிப்ராலிக் ஆசிடும் வளர்ச்சி கொண்டு வரும், இந்த இஸ்ரோவும் வளர்ச்சி கொண்டு வரும். இந்த ரெண்டு மூலப்பொருட்களையும் எடுத்து கொடுக்கறது தான் நைட்ரோபென்சின். ஸோ இந்த மூணு முடிஞ்சுங்களா. அடுத்தது வந்து நம்ம என்னன்னா ப்ளூ பக்கெட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். வாழை பூ தள்ளக்கூடிய சமயத்துல பாஸ்பரஸோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஸோ அதனால பாஸ்பரஸ் ரிச் பக்கெட் எது அப்படின்னா நம்மளுடைய ப்ளூ பக்கெட். ஸோ அதனால அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கால்சியம். உங்களுக்கு வாழைப்பூ தள்ளும் போது கால்சியம் வந்து உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா. ஸோ அதனால கால்சியம் நைட்ரேட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட மெக்னீசியம் சல்பேட் எதுக்கு அப்படின்னா அந்த பூ தள்ளக்கூடிய அந்த கொன்னை இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு நல்லா நீண்டு வரணும். கொன்னை எந்த அளவுக்கு நீண்டு வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காயோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். ஸோ அதனால மெக்னீசியம் சல்பேட்டும் இந்த சமயங்கள்ல வந்து கொடுக்கணும். சரி, இப்போ 1 ஏக்கர் நான் வந்து நடவு பண்ணியிருக்கேன், அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா ஏக்கருக்கு 2 to 3 லிட்டர் ஜம்போ, 2 to 3 லிட்டர் நைட்ரோபென்சின், 1 லிட்டர் இஸ்ரோ, 10 கிலோ ப்ளூ பக்கெட், 25 கிலோ கால்சியம் நைட்ரேட், 25 கிலோ மெக்னீசியம் சல்பேட். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து கொடுக்கணும். மறந்துடாதீங்க. அப்படி மறந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் எவ்வளவு லெவல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த 6 பொருட்கள் வந்து கொடுக்கணும். சரி, இப்படி எல்லாமே நான் வந்து தண்ணியில கரைச்சி நான் இப்ப வீடியோவில் காட்டிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஊத்தி விட்டுட்டோம். ஸோ இந்த ஊத்தி விடுறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கணுவுக்கும் ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு மட்டைகளுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அடிமரத்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ இந்த அடிமரத்தோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பூ வெளியே தள்ளக்கூடிய அந்த கொன்னை வருது பாத்தீங்களா, அந்த பூ அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெளியே வரும். பூவும் பெரிய சைஸ்ல வரும். அடியில வந்துதான் உங்களுக்கு அப்படியே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு அடிமரமே பெருசா இருக்கு அப்படிங்கிறப்ப மேல போக 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 உங்களுக்கு மரம் பெருசாகத்தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த பூவோட அந்த சைஸும் பெருசா இருக்கும். இந்த பூவோட சைஸ் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல வரக்கூடிய காய்களோட சைஸும் பெருசா இருக்கும். ஸோ இதனால இந்த கொன்னை வந்து நல்லா வெளியே வந்து தள்ளி பூவும் வெளியே வந்து தள்ளி விட்டுரும். ஸோ இதனால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஈல்டும் வந்து கிடைக்கும். இதை நான் 100க்கு 100% யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்ப நம்ம ஃபீல்டுலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குதுங்க. நிறைய மரங்கள் வந்து சீக்கிரமா பூ தள்ளிட்டு இருக்கு. ஸோ அதனால பூ தள்ளக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிளான்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, எவ்வளவு ஏக்கர் பயிர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணி வைப்போம். ஸோ அதனால வாங்கி யூஸ் பண்ணுங்க, சரிங்களா. யூஸ் பண்ணி உங்களுடைய விவசாயத்தை நல்ல முறையில கொண்டு வாங்க. நீங்களும் பயனடைங்க. நாங்க பயனடைஞ்சிட்டு தான் இருக்கோம், சரிங்களா. நாங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோஸ்லயும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால களைக்கொல்லியிலிருந்து உங்களுக்கு கடைசி ஹார்வெஸ்ட் முடியற வரைக்கும் எல்லா விதமான மருந்துகளும் நம்ம கடையில இருக்கு. ஸோ அதனால இது வந்து வாழைக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க. எல்லா விதமான பயிர்களுக்கும் கொடுக்கலாம். கரும்பு, மஞ்சள், இல்ல காய்கறி பயிர்கள் பண்ணியிருக்கேன், இல்ல பழச்செடிகள் பண்ணியிருக்கேன், இல்ல ஏலக்காய் பயிர் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பயிர் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கொடுக்கலாம். உங்களுடைய பிளான்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.